எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் சேனல் இன்றைக்கி அவரக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம். நான் ஒரு 1/4 கிலோ அவரக்காய் வாங்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து 1-2 நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பூண்டு கருவேப்பிலெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டு அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி ஒன்றா சேர்ந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். கிரேவிலாம் செய்யறதுக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்ம காயோடு சேர்த்து சாப்பிடும் போது வெங்காயம் தக்காளி தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அவரைக்காய் பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், இது வெறும் மிளகாத்தூள்ன்றதுனால 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிரேவி மாதிரி செய்யறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், அவரைக்காயெல்லாம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வரணும். இப்போ நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் அவரைக்காய்க்கு வேர்க்கடலை சேர்த்து எப்போவுமே அதிகமாக செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும் போது. இப்போ தேவையான அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நான் வறுத்து தோல் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அவரைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது இது சாதத்தோடு சாப்பிடும் போது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அவரைக்காய் கிரேவி செஞ்சுட்டு வேர்க்கடலை போட்டு செஞ்சுட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.